ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு தன்னம்பிக்கை தைரியம் இருந்தால் அந்த ஒரு சூழ்நிலையை அழகாக கையாண்டு வெளியில் வரலாம். நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வாழலாம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்மளால் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்டோரியை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ-ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். அது ஒரு அழகான கிராமம், மலையடிவார கிராமம். அங்கே கந்தன் வள்ளி அப்படிங்கிற தம்பதிகள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. இந்த கந்தன் பார்த்திங்கன்னாக்கா பட்டறை வச்சுருந்தான். பட்டறை தொழில் பார்த்து வந்தான். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நிறையா வீட்டுக்கு தேவையான எல்லா சாதனமும் வாங்கிட்டு போவான். டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா கறி குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பாடு, நெல் சோறு சாப்பிட்டுக்க ரொம்ப சந்தோஷமாக அவர்களுடைய வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து வந்தார்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்டறை தொழிலில் நஷ்டம் வருது. இந்த கொல்லன் ரொம்ப புலம்பி மனைவியோட மடியில் படுத்து கிடந்து அழுகிறான். நம்ம பட்டறைக்கு யாருமே வர்றது கிடையாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்கு சாதனம் மேடிக்கவே என்கிட்ட பைசா இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்போ அவங்க பொண்டாட்டி சொல்லுது, என்னங்க போனால் போகுது, இந்த வேலை போனால் நமக்கு எத்தனையோ தொழில் இருக்குது, இதுக்கு போய் இப்படி உட்காந்து கண்ணை கசக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கணவனே தேத்துறாங்க. அப்போ தான் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. சரி, நாம் விறகு வெட்டி விற்பனை பண்ணலாம். இந்த ஊரில் விறகு நிறைய பேர் வாங்குகிறாங்க, அதனால் நாம் விறகு வெட்டி விற்று நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறோன்னு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து இந்த பட்டறையை இழுத்து மூடிட்டு விறகு வெட்டி அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்குறாங்க. விறகு வெட்டி கொண்டு போய் விற்கிறதுல கொஞ்சம் லாபம் கிடைக்கிது. அதன் மூலமாக சோளக்கஞ்சியும் அதுக்கு ஊறுகாய் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிருக்காங்க. அப்போது ஒரு நாள் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருக்கான். உடனே மனைவி கேட்குறா, என்னங்க ஏன் ரொம்ப சோகமாக இருக்கிறீ அப்படின்னு சொல்லி. இல்லை நாம் பட்டறை வச்சுருந்த காலத்தில் டெய்லி கறி சோறு சாப்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த விறகு தொழிலில் நாம் சோளக்கஞ்சியும் ஊறுகாயுமா சாப்பிட்ற மாதிரி இருக்குது, என்னோட சேர்ந்து நீனும் கஷ்டப்படுற, அதனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த பொண்ணு சொல்லுது, என்னங்க நீங்கள் இதுக்கு போய் இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதையே நாம் விறகு கடையாக வச்சுக்கிடுவோம், இனிமேல் நீங்கள் விறகு வெட்ட போக வேண்டாம், நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அந்த பொண்ணு போட்டிருந்த நகையெல்லாம் கழட்டி கொடுக்குறோம், இதையெல்லாம் கொண்டு போய் விற்று அடகு வச்சுட்டு ஒரு கடையை பிடிங்க, நாம் விறகு வெட்டிக்கு வர்றவங்கள்ட்ட நம்ம காசு கொடுத்து விறகு வாங்கி விறகு வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு அந்த இது பிடிச்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு மறுநாளே கொண்டு போய் நகையெல்லாம் பேங்கில் வச்சுட்டு ஒரு கடையை பிடிச்சி உடனே விறகு கடை வச்சிட்றான். நிறைய விறகுகள்லாம் வாங்கி வச்சுட்டு நல்ல வியாபாரம் பண்ணுறான். ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஒரு 6 மாதம் கூட போகலை. திடீர்னு ஒரு நாள் நைட்டில் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அந்த விறகு கடை எப்படியோ தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. ஊர் மக்களே திரண்டு நிற்கிறாங்க. இவன் போய் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுகிறான். ஐயோ என் கடை போச்சு அப்படின்னு சொல்லி. உடனே இந்த பொண்ணு சொல்கிறேன், ஏன் இப்போ அழுகிறிய, என்ன நடந்து போச்சு, இந்த விறகெல்லாம் கரியாக இருக்குது, அவ்வளவு தானே, நாம் ஏன் கறி வியாபாரம் பண்ணக்கூடாது, இப்போ எல்லாருமே அல்ஃபாம் சவர்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்கிறதுக்கு எல்லாமே கறிக்கட்டை தானே வாங்குகிறாங்க, நாம் அந்த கறிக்கட்டையை வியாபாரம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுது இந்த பொண்ணு. உடனே இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த மனைவியை கட்டி பிடிச்சி அழுகிறான். நான் சோர்ந்து போகிற நேரம் எல்லாமே என்னை தோள் கொடுத்து என்னை தூக்கி விடுறது நீ மட்டும்தான், நீ இல்லைன்னா நான் எப்போவோ என்னமாவோ ஆகியிருப்பேன்
அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, ஏங்க வாழுறதுக்கு இவ்வளோ பெரிய உலகத்தில் நமக்கு எந்த ஒரு வழியுமே இல்லாமல் போயிடல. இறைவன் ஒரு கதவை சாத்தினா ஒரு கதவை திறப்பான். இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறேன், கண்டிப்பாம்மா, உன்னை மாதிரி மனைவி எல்லாருக்கும் கிடச்சிட்டா யாருமே இங்கே கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த கதை மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு கஷ்டகாலம் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் நாம் பதறி போய் டென்ஷன் ஆகி வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுகிறதை விட அமைதியாக இருந்து யோசித்தோம் அப்படின்னா அடுத்த வழி கண்டிப்பாக கிடைக்கும். கடவுள் ஒரு கதவை சாத்தினார் அப்படின்னா நமக்காக 2 கதவுகளை திறப்பார். அதை நாம் பொறுமையாக நிதானமாக இருந்து பார்த்தால் மட்டுமே தான் அந்த கதவுகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை விட்டுட்டு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கடவுள் என்னை இப்படி சோதிச்சிட்டார் அப்படி எப்படின்னு அழுதோம் அப்படின்னா ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாது. அதனால் எந்த ஒரு நேரத்துலையுமே நாம் நிதானம் இழக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் நாம் வாழுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அதுக்கு எல்லாமே நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.